வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புட்டினின் போருக்கான நிதி ஆதாரத்தை முடக்க பிரித்தானிய பிரதமரின் புதிய வியூகம். புதிய எதிரியை எதிர்கொள்ள தயாராகுங்கள், நேட்டோ தளபதி அவசர எச்சரிக்கை. போர்க்கப்பல்கள் தட்டுப்பாடு, பிரிட்டன் கடற்படைக்கு நேர்ந்துள்ள பின்னடைவு. டான்பாஸ் பகுதியை விட்டுக் கொடுத்தால் பாதுகாப்பு, அமெரிக்காவின் நிபந்தனையை வெளிப்படுத்திய செலன்ஸ்கி. ஈரான் அமைதி திட்டம் நிராகரிப்பு, அணுசக்தி தளங்களை நோக்கி பாயும் அமெரிக்க ஏவுகணை வேட்டை விமானங்கள். போர்க்கால பொருளாதாரத்திற்கு தயாராகுங்கள், ஜெர்மனிக்கு இராணுவ குழு எச்சரிக்கை. கத்தார் விநியோகம் பாதிப்பு, மேற்கத்திய எரிவாயு நிறுவனங்களுக்கு குவியும் லாபம். ஈரானுக்கு ட்ரோன்களை வழங்கும் ரஷ்யா, போரில் மாஸ்கோவின் நேரடி ஆதரவு அம்பலம். இனி விரிவான செய்திகள். உக்ரைன் போருக்காக ரஷ்யா திரட்டும் நிதி ஆதாரங்களை சிதைக்க பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் புதிய அதிரடி நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளார். ரஷ்யாவின் எண்ணெய் வர்த்தகம் மற்றும் அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை தடுப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய இலக்காகும். சர்வதேச பொருளாதார தடைகளை ஏமாற்றி ரஷ்யாவுக்கு உதவும் நிழல் கப்பல் படைகளுக்கு எதிராக கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன. ரஷ்யாவுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக உதவும் நிறுவனங்கள் மீதான கண்காணிப்பை தீவிரப்படுத்த பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. ஐரோப்பிய நட்பு நாடுகளுடன் இணைந்து ரஷ்யாவின் பொருளாதாரத்தை பலவீனப்படுத்த இந்த ஒருங்கிணைந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதோடு ரஷ்யாவின் இராணுவ பலத்தை குறைக்க இத்தகைய நிதிசார் தடைகள் அவசியம் என்று ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். புதிய எதிரியை எதிர்கொள்ள தயாராகுங்கள், நேட்டோ தளபதி அவசர எச்சரிக்கை. உலகளாவிய பாதுகாப்பு சூழல் மாறி வருவதால் நேட்டோ நாடுகள் தங்களது பாதுகாப்பு உத்திகளை அவசரமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அதன் உயர் தளபதி அறிவுறுத்தியுள்ளார். எதிர்காலத்தில் உருவாகக்கூடிய ஒரு புதிய எதிரியை எதிர்கொள்ளும் வகையில் இராணுவ கட்டமைப்பை நவீனப்படுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் கூறியுள்ளார். தற்போதைய ஆயுத பலம் மட்டுமே போதாது என்றும் தொழில்நுட்ப ரீதியிலான புதிய போர் முறைகளுக்கு தயாராக இருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நேட்டோ உறுப்பு நாடுகள் தங்களது பாதுகாப்புக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரித்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தருணம் இது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மற்றும் ஈரானின் வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இந்த எச்சரிக்கை மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. உலக அமைதியை பாதுகாக்க நேட்டோ படைகள் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதே இந்த அறிவிப்பின் முக்கிய நோக்கமாகும். போர்க்கப்பல்கள் தட்டுப்பாடு, பிரிட்டன் கடற்படைக்கு நேர்ந்துள்ள பின்னடைவு. நேட்டோ படைகள் கடலில் தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் பிரிட்டனிடம் போதிய போர்க்கப்பல்கள் இல்லாதது ஒரு தேசிய அவமானம் என விமர்சிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனின் பல போர்க்கப்பல்கள் பழுதடைந்த நிலையிலும் பராமரிப்பு பணிகள் காரணமாகவும் துறைமுகங்களிலேயே முடங்கி கிடக்கின்றன. உலகளாவிய கடல்சார் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகித்த பிரிட்டன் தற்போது தன் சொந்த கடற்பரப்பை பாதுகாக்கவே திணறி வருகிறது. போர்க்கப்பல்களின் எண்ணிக்கை குறைந்து வருவது சர்வதேச அரங்கில் பிரிட்டனின் இராணுவ பலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. கடற்படைக்கான போதிய நிதி ஒதுக்கீடு இல்லாததே இந்த இக்கட்டான நிலைக்கு காரணம் என பாதுகாப்பு நிபுணர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதிகரித்து வரும் ரஷ்ய மற்றும் ஈரானிய அச்சுறுத்தல்களை சமாளிக்க கடற்படையை உடனடியாக பலப்படுத்த வேண்டும் என அரசுக்கு கோரிக்கைகள் எழுந்துள்ளன. டான்பாஸ் பகுதியை விட்டுக் கொடுத்தால் பாதுகாப்பு, அமெரிக்காவின் நிபந்தனையை வெளிப்படுத்திய செலன்ஸ்கி. உக்ரைன் போரை முடிக்க அமெரிக்கா விதித்துள்ள மிக கடுமையான நிபந்தனை குறித்து அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி முதல் முறையாக பேசியுள்ளார். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள டொன்பாஸ் பகுதியை அதிகாரப்பூர்வமாக விட்டுக் கொடுத்தால் மட்டுமே உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கப்படும் என அமெரிக்கா கூறியுள்ளது. நேட்டோ அமைப்பில் இணைவதற்கு ஈடாக உக்ரைனின் சில நிலப்பகுதிகளை ரஷ்யாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை அமெரிக்கா வழங்குகிறது. இந்த நிபந்தனையானது உக்ரைனின் இறையாண்மைக்கு எதிரானது என்பதால் இதனை ஏற்பதில் செலன்ஸ்கி பெரும் தயக்கம் காட்டி வருகிறார். போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற ட்ரம்ப் நிர்வாகத்தின் தீவிரமான நிலைப்பாடே இத்தகைய நிபந்தனைகளுக்கு காரணம் என தெரிகிறது. நிலப்பகுதியை இழப்பதா அல்லது பாதுகாப்பு உத்தரவாதத்தை பெறுவதா என்ற இக்கட்டான நிலையில் உக்ரைன் தற்போது சிக்கியுள்ளது.
ஈரான் அமைதி திட்டம் நிராகரிப்பு. அணுசக்தி தளங்களை நோக்கி பாயும் அமெரிக்க ஏவுகணை வேட்டை விமானங்கள். அமெரிக்கா முன்மொழிந்த அமைதி திட்டத்தை ஈரான் அதிகாரப்பூர்வமாக நிராகரித்ததை தொடர்ந்து மத்திய கிழக்கில் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ஈரானின் முக்கியமான அணுசக்தி நிலைகள் மற்றும் ஏவுகணை தளங்களை நோக்கிய கண்காணிப்பை அமெரிக்காவின் ஏவுகணை வேட்டை விமானங்கள் தீவிரப்படுத்தியுள்ளன. ஈரானின் அணுவாயுத முயற்சிகளை முடக்கும் நோக்கில் அதிநவீன உளவு விமானங்கள் ஈரானிய வானிலைக்கு அருகே நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் ஈரானின் ராணுவ கட்டமைப்புகளை கண்காணிக்க அமெரிக்கா எடுத்துள்ள இந்த அதிரடி நடவடிக்கை போருக்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. ஈரானின் அணுசக்தி ரகசியங்களை சேகரிக்கவும் ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அதை முறியடிக்கவும் இந்த விமானங்கள் தயார் நிலையில் உள்ளன. சர்வதேச நாடுகளின் எச்சரிக்கையையும் மீறி ஈரான் தனது நிலைப்பாட்டில் பிடிவாதமாக இருப்பதால் இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி மோதல் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளது. போர்க்கால பொருளாதாரத்துக்கு தயாராகுங்கள். ஜெர்மனிக்கு ராணுவ குழு எச்சரிக்கை. ஐரோப்பாவில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு ஜெர்மனி தனது பொருளாதாரத்தை போர்க்கால முறைக்கு மாற்ற வேண்டும் என ராணுவ குழு வலியுறுத்தியுள்ளது. நாட்டின் ஆயுத உற்பத்தி மற்றும் ராணுவ கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று ஜெர்மன் ஆயுதப்படைகளின் சங்கம் தெரிவித்துள்ளது. பல தசாப்தங்களாக பின்பற்றி வந்த அமைதிக்கால பொருளாதார கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய தருணம் இது என நிபுணர்கள் கருதுகின்றனர். ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு மற்றும் உக்ரைன் போர் காரணமாக நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பு தயார் நிலை குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. போர்க்கால தேவைகளை விரைவாக பூர்த்தி செய்யும் வகையில் தொழிற்சாலைகளையும் விநியோக சங்கிலிகளையும் மாற்றியமைக்க அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய பொருளாதார ரீதியிலான தியாகங்களுக்கு ஜெர்மனி தயாராக இருக்க வேண்டும் என்பதே இந்த எச்சரிக்கையின் முக்கிய செய்தியாகும். கத்தார் விநியோகம் பாதிப்பு. மேற்கத்திய எரிவாயு நிறுவனங்களுக்கு குவியும் லாபம். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தால் கத்தாரிலிருந்து வரும் எரிவாயு விநியோகம் குறைந்துள்ள நிலையில் மேற்கத்திய எரிவாயு நிறுவனங்களின் பங்குகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் காரணமாக கத்தாரின் திரவ இயற்கை எரிவாயு ஏற்றுமதி பாதிக்கப்பட்டு உலகளவில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலை பயன்படுத்தி அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் முக்கிய எரிசக்தி நிறுவனங்கள் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி வருகின்றன. எரிவாயு விலை உயர்வால் சர்வதேச சந்தையில் மேற்கத்திய ஏற்றுமதியாளர்களுக்கான தேவை பல மடங்கு அதிகரித்துள்ளது. ஈரானுக்கு ட்ரோன்களை வழங்கும் ரஷ்யா. போரில் மாஸ்கோவின் நேரடி ஆதரவு அம்பலம். ஈரானுக்கு அதிநவீன ட்ரோன்களை அனுப்ப ரஷ்யா முடிவு செய்துள்ளதாக பாதுகாப்புத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கில் நிலவும் மோதலில் ஈரானுக்கு ரஷ்யா ராணுவ ரீதியாக ஆதரவளிக்கப் போவதற்கான முதல் அதிகாரப்பூர்வ ஆதாரமாக இது பார்க்கப்படுகிறது. உக்ரைன் போரில் ஈரான் வழங்கிய ட்ரோன்களை ரஷ்யா பயன்படுத்திய நிலையில் தற்போது ரஷ்யா ஈரானுக்கு திருப்பி உதவி செய்கிறது. இந்த ராணுவ ஒத்துழைப்பு பிராந்தியத்தில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிரான ஈரானின் பலத்தை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இரு நாடுகளுக்கு இடையேயான இந்த ஆயுத பரிமாற்றம் சர்வதேச பாதுகாப்பு சூழலில் புதிய சிக்கல்களை உருவாக்கியுள்ளது. ரஷ்யா ஈரான் இடையிலான இந்த நெருக்கமான ராணுவ உறவு உலக நாடுகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யா ஈரான் இடையிலான இந்த நெருக்கமான ராணுவ உறவு உலக நாடுகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.